நாங்கள் கூட்டணியில் இடம் பெற்றோம்னா எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு எங்களை பல காலங்களில் அவர்கள் வந்து கண்டுக்காமல் கள அளவு தோற்கடிச்சிருக்காங்க. 2014 திமுக கூட நாங்கள் போனப்போ திமுக வரும் எங்களை வந்து தோற்கடிச்சாங்க பார்லிமெண்ட்டில். 2016 ஓட்டப்படாரத்தில் நான் குறைஞ்சது 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றக்கூட அந்த பணியாற்றுறதுக்காக. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் கூட ஒரு திமுக கூட எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வரல. அதனால தான் நான் வந்து 430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதே போல் 2026 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தேவேந்திர மக்கள் நான் சொன்னாச்சுன்னா ஒரு 10% விடலாம். 90% பேர் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஓட்டை போடணும்னு கம்ப்ளீட்டாக போட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் நான் எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க வந்து உளப்பூர்வமாக பாடுபடுறதில்லை. அதனால் எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களோடு கூட்டணி சேருவது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. வெறுமனே அவர்களுக்கு பலியாகிறதுக்கோ அவர்களுக்கு சேவையாகிறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. அதனால் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறோம். யார் மூலமாக எங்களுடைய கட்சியும் வெற்றி பெறணும், நாங்களும் வந்து ஓட்டு போடுவோம். ஆச்சுங்களா? 2 பேருமே நான் தவிடு கொண்டு வரேன், நீ இது கொண்டு வா அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உண்மையாக இருப்போம். புதிய தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பாடுபடுவாங்க. அதே சமயத்தில் புதிய தமிழர் கட்சி எங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறதோ அங்கே அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் முழு மனதோடு ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது.